எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். பத்தையா போறவங்களுக்கான சிறப்பு பதிவு. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பத்தையாக்கு வந்து நீங்க ஃபேமிலியா போனாலும் சரி, இல்லை குரூப்பா பசங்களோட போனாலும் சரி, இல்லை நீங்க சோலோ டிராவலா இருந்தாலும் சரி, அங்க பைக் ரெண்டல் இருந்தாக்கா உங்கள்கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க பைக் எடுக்காதீங்க. ஏன்னாக்கா இப்போ வந்து போன மாசத்துலேருந்து, அதாவது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கூட சொல்லலாம், நிறைய அரபு பீப்புள் இப்போ வந்து பத்தியால நிறைய பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா, சின்ன சின்ன பசங்க எல்லாமே பைக் ரெண்டல் எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக சவுண்டு நாய்ஸ் அது இதுண்டு ரொம்ப ரேஸ் விடுறது, தாய்க்காரங்கள்ட்ட சண்டைக்கு போகிறது. இதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப செக்கிங் அதிகமாக இருக்குது. இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஊர் காசை கம்பேர் பண்ணக்குள்ள இங்கே வந்து உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா, இங்கே உள்ள அதாவது இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இல்லைனாக்கா உங்கள்கிட்ட அவங்க 2000 பாட்டிலேருந்து 20,000 பாட்டு வரைக்கும் அவங்க பெனால்ட்டி உங்களுக்கு போடலாம். ரூல்ஸ் இருக்குது. இது பைக் ரெண்ட்டுக்காரன் சொல்ல மாட்டான். நீங்கள் வேஸ்ட்டாக காசை விட்டுறாதீங்க. அதாவது துக் கிடையாது, அது வந்து பிக்கப்பு. துக் வந்து உங்களுக்கு வந்து பேங்காக்கில் மட்டும்தான், நம்ம ஊர் ஆட்டோ ரிக்ஷா மாதிரி உள்ளது. பிக்கப் வந்து 10 பாட்டு 15 பாட்டில் உங்களை வந்து அழகாக வந்து நீங்கள் போயிட்டே இருக்கோம். நீங்கள் கை காமிச்சு அழகாக ஏறிட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அழுத்துனீங்கன்னா நிறுத்துவாங்க. இறங்கி ஒரு பெர் ஹெட்டு 10 பாட்டு, ஒரு தலைக்கு 10 பாட்டுங்கிற கணக்கு. நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் அதில் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேக்ஸியில் கூட போங்க. இந்த மாதிரி போலீஸ் உங்களை பிடிச்சாக்கா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜும் தெரியாது. போலீஸ்க்கு தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. முடிஞ்சாலும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப பாதகமாக தான் இருக்கும், சாதகமாக இருக்காது. அதனால் அவாய்ட் பண்ணிக்கங்க இந்த பைக் ரெண்டல். இந்த பத்தையால் இப்போதைக்கு நீங்கள் பண்ணாதீங்க. இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்குது அரப் பீப்புள்னால. டிக்டாக், இன்ஸ்டாகிராம்லாம் சம்மந்தமாக நிறையா வருது, நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபேமிலியாகவும் வரீங்க, தனியாகவும் வரீங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபன் பண்ணுறதுக்காக வரீங்க. அதில் வந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க, காசை விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண வரீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாட்டோட ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லவமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைக் ரெண்டல் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து தான் நீங்கள் எடுப்பீங்க. போலீஸ்காரன் பைக்கை சீஸ் பண்ணிட்டு போயிட்டான்னாக்கா, தாய்க்காரனுக்கு அவனுக்கு 2000 பாட்டு ஃபைன் எழுதி இருந்தாலும், வார்னிங் பண்ணி 2000 பாட்டோ இல்லை 10,000 பாட்டோ எழுதி இருந்தாலும், உங்கள்கிட்ட 20,000 பாட்டிலேருந்து 30,000 பாட்டு வரைக்கும் காசை போட்டு ஸ்கேம் பண்ணி பிடிங்கிடுவானுங்க. ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் அங்கே லாக் ஆகிடும். இங்கே 20,000 பாட்டுங்கிறது ஊர் காசுக்கு 50,000 ரூபாய். நீங்கள் அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ண இங்கே வரீங்கும் போது இந்த பைக்கு வேணாம். உங்களுக்கு இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இல்லைனாக்கா உங்களுக்கு இங்கே பைக்கு வேணாம். நீங்கள் வந்து டாக்ஸியோ இல்லை வந்து இந்த நான் சொன்ன இந்த பிக்கப்லேயோ அழகாக போய் நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பத்தையா பொறுத்த வரைக்கும் வாக்கிங் ஸ்ட்ரீட் தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்க. சென்ட்ரல் பத்தையான்னு போட்டுக்கோங்க. ஹோட்டல் புக்கிங் போடக்குள்ள சென்ட்ரல் பத்தையாவில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ட்ராவல்ஸ் ஏதாவது இது பண்ணி நீங்கள் வந்து டைகர் ஃபார்மோ இல்லை குரொக்கடைல் ஃபார்மோ ரோஸ் கார்டனோ எங்கே போகிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப் மூலிமா போங்க. அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஒரு ஏஜென்ட்டில் நீங்கள் ஹோட்டல் ரூம் சொல்லிட்டீங்கன்னா காலைல அவங்க டைமிங் சொல்லுவாங்க, பிக்கப் டைமு ட்ராப் டைமு எல்லாமே. நீங்கள் அங்கே இதில் டிக்கெட் போட்டு ஃபேமிலியோடு போய் இந்த டைகர் பார்க்கு இல்லை ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸு. சேனலில் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு ஃபுல்லாக நானே பேசுகிறது. நான் பத்தையால இல்லை, இப்போ சந்தபுரியில் இருக்கேன். அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏதாவது தவறாக இருந்தாக்கா மன்னிச்சிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோ என்னோட ஃபேஸ் காட்டி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தாங்க முதல்ல நான் வந்து என்னோட ஃபேஸை ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர்லேயே இல்லாமல் மற்ற இதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயும். இப்போ வந்து ஃபுல் வீடியோக்கு வந்து நம்ம பத்தையா பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறதுனால நானே பேசி உங்களுக்கு போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.